திருமிகு சரவண முத்துப்பாண்டி அவர்களே, இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் முனைவர் சந்திரமணி அவர்களே, வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் அசோகன் அவர்களே, காலையிலிருந்து இதுவரையில் இந்த நிகழ்விலே பங்கேற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற முனைவர் திருமாவளவன் சமூக அறிவியல் ஆய்வாளர் விருது என்கிற இந்த புதிய விருதினை அறிமுகப்படுத்தி விருது பெற்ற அனைவரையும் வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற எனது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் கு சொக்கலிங்கம் அவர்களே, இந்த ஆண்டுக்கான விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்கள், நம்முடைய பேராசிரியர் டாக்டர் கே சுப்பிரமணியன், ஆக்டிங் வைஸ் சான்சலர் TNAU கோயம்புத்தூர் அவர்களே, தம்பி பாரி செழியன் அவர்களே, முத்துக்குமாரி அவர்களே, தம்பி எல்லாளன் அவர்களே, பேராசிரியர் கண்ணையன் அவர்களே, பேராசிரியர் ஜி குருசுவாமி அவர்களே, மாணவி யாத்ரா அவர்களே, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களே, திரு பிப்பன் ஜார்ஜ் ஜெயசீலன் அவர்களே, மொழி காப்பாளர் நடராஜன் விருது பெற்ற முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் புவனா, பாரதி, வீரமணி ஆகிய மாணவ செல்வங்களே, சமூக அறிவியல் விருதினை பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் முனைவர் கார்த்திக், செல்வி அம்சத்வனி, முனைவர் நித்யஸ்ரீ ஆகிய முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களே, இளம் சமூக செயற்பாட்டாளர்கள் முருகன் கண்ணா, மோகன பிரியா, காளிமுத்து, ஆதிமூலம் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் நன்றி கூறவுள்ள ஆட்சி அலுவலர் திரு கணேசன் அவர்களே, மருத்துவ விஞ்ஞானி திருமிகு ரவிக்குமார் அவர்களே, இந்த சொசைட்டியை சார்ந்த இரவு பாடசாலைகளை நிர்வகித்து வரும் கலையரசி, செல்வபாரதி, திருப்புரட்சி, சுதாகர், ஒருங்கிணைப்பாளர் சரண்ராஜ் உள்ளிட்ட பேபேக் டு த சொசைட்டி நிறுவனத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே மற்றும் காலையில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்று கருத்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, டாக்டர் சிவக்குமார் அவர்களே, கருப்பசாமி சுப்பிரமணியன் அவர்களே, முனைவர் ராஜு அவர்களே, அம்பிகாபதி அவர்களே, பொறியாளர் பிரதீஷ் அவர்களே, முனைவர் கிருஷ்ணவேணி அவர்களே, மருத்துவர் சதீஷ்குமார் அவர்களே, முனைவர் ஞா குருசாமி அவர்களே மற்றும் முனைவர் காமராஜ், முனைவர் காஞ்சனா, திருமிகு ஜான்சி, செல்வி டேனிட்டா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற மாணவ செல்வங்களே,
உடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் பாராளுமன்ற நிகழ்வையும் விருதுகள் வழங்கும் விழாவையும் நிகழ்வையும் ஒரே நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறீர்கள். இனி வரும் ஆண்டுகளில் விருதுகள் வழங்கும் விழாவை தனியே நடத்த வேண்டும், மாணவர் பாராளுமன்ற நிகழ்வை தனியே நடத்த வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இரண்டும் வெவ்வேறு நிகழ்வுகள், வெவ்வேறு ஆளுமைகள் பங்கேற்கிற நிகழ்வுகள். மாணவர் பாராளுமன்றத்தில் என்ன கேள்விகள் கேட்கப் போகிறீர்கள் என்பது எனக்கும் தெரியாது. உங்கள் கேள்விகளுக்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன் என்பதும் உங்களுக்கும் தெரியாது. முரண்பாடான கேள்விகளும் இருக்கலாம், முரண்பாடான பதில்களும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வில் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் அமர்ந்திருப்பது அவர்களின் பொறுப்புக்கு உகந்ததல்ல. ஆகவே வேண்டுகோள் விடுத்து நான் முதலில் வாழ்த்துரையை விருது பெற்ற சான்றோர்களுக்கு வாழ்த்துரையை வழங்க விரும்பி உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதன் பிறகு இரவு 10 மணி வரையிலும் கூட உங்களோடு நான் உரையாட காத்திருக்கிறேன். அதில் பிரச்சனை இல்லை. எனவே கேள்விகளோடு இருக்கிற தோழர்கள் கட்டாயம் போக மாட்டீர்கள். இருந்து கேள்வியை கேட்டுவிட்டுத்தான் செல்வீர்கள். உங்கள் கேள்விகளுக்காக நான் காத்திருக்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்களும் மீனலோச்சனி உள்ளிட்ட இந்த பேபேக் டு த சொசைட்டியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தோடு இணைந்து, பல்கலைக்கழகங்களோடு இணைந்து இந்த மாணவர் பாராளுமன்ற நிகழ்வை நடத்துவது பெருமை அளிக்கிறது. மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே இடைவெளி இல்லாமல் பயணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்போது புதிய இளைய தலைமுறையினரை ஜென்சி தலைமுறை என்று அழைக்கிறார்கள். அவர்கள் எதை விரும்புகிறார்கள், என்ன மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை முன்கூட்டியே யூகிக்க முடியவில்லை, கணிக்க முடியவில்லை. தலைவர் ஒருவர் அழைப்பு விடுக்காமலேயே, அமைப்பு ஒன்று உருவாகாமலேயே லட்சக்கணக்கிலே திரளுகிற உளவியல் பொது உளவியலாக வளர்ந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்க முடியாது. நாங்கள் தான் இதை ஒருங்கிணைத்தோம் என்று எந்த ஒரு தலைவரும் பொறுப்பேற்க முடியாது. நான் தான் அழைப்பு விடுத்தேன் என்று. ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் பல நாட்கள், 10க்கும் மேற்பட்ட நாட்கள் மெரினாவில் கூடியது நம்மையே உலுக்கி எடுத்தது. ஒரு அரசையே பணிய வைத்தது. இந்திய ஒன்றிய அரசையே பணிய வைத்தது. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்ப பெற வைத்தது. மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கான உரிமையை நாம் வென்றெடுத்தோம். நாம் வென்றெடுத்தோம் என்று ஒவ்வொருவரும் உரிமை கோரிக்கொள்ளலாம். ஆனால் நான் தான் ஒருங்கிணைத்தேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு புரட்சியை ஜென்சி தலைமுறையினர் தமிழ் மண்ணில் நிகழ்த்தி காட்டியதைப் போல தலைநகர் புதுதில்லியில் ஒரு அமைப்பு அழைப்பு விடுத்தது என்றாலும் கூட அந்த அமைப்பு முறைப்படி வடிவமைக்க பெற்ற ஒரு அமைப்பு அல்ல. திடுமென சமூக ஊடகங்களில் உருவான ஒரு பேனர்.
அது ஒரு கட்சியாக வடிவம் பெறுவதற்கு முன்பு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் வாய் தவறி சொன்ன ஒரு வார்த்தை, இவர்கள் எல்லாம் காக்ரோச்களை போல தொல்லை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இளம் வழக்கறிஞர்களை பற்றி சொல்ல போக, வேலையில்லாத பட்டதாரிகளை எல்லாம் இப்படி நீ சொல்லுகிறாயா, இதோ நாங்கள் கரப்பான் பூச்சிகள் கிளம்பிவிட்டோம் என்று புதுதில்லியை நோக்கி கரப்பான் பூச்சிகள் சாறை சாறையாய் அணிவித்து வந்து தலைநகர் டெல்லியையே திணற வைத்தார்கள். இந்திய ஒன்றிய அரசு பணிந்தது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இது இந்த தலைமுறையினர் நிகழ்த்தி காட்டியிருக்கிற ஒரு புரட்சி. ஒரு கட்சியால் முடியாதது, ஒரு அமைப்பால் முடியாத ஒன்றை, ஒரு தலைவரால் முடியாத ஒன்றை ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட தலைவரோ அரசியல் தளத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவமுள்ள ஒரு தலைவரோ பாரம்பரியமுள்ள ஒரு கட்சியோ அழைப்பு விடுக்காமலேயே இந்த புரட்சி நடந்து முடிந்திருக்கிறது. காங்கிரஸ் இப்படி போராடி இருந்தாலும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்க மாட்டார். கம்யூனிஸ்டுகள் இப்படி போராடி இருந்தாலும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்க மாட்டார். மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஒரு மாதம் தொடர் போராட்டங்களை நடத்தியிருந்தாலும் பிரதமர் பணிந்து செல்ஃபி வீடியோ போட்டிருக்க மாட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் பிரதமரே தாமாக முன்வந்து வேண்டுகோள் விடுத்து வீடியோ பதிவு போடக்கூடிய அளவுக்கு, ரீல்ஸ் போடக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சி ஜந்தர் மந்தரிலே நடந்தது என்றால் அதுதான் ஜென்சி புரட்சி என்று இப்போது நாம் சொல்லுகிறோம். ஆக இந்த தலைமுறைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர், இவர்கள் எத்தகைய உளவியலை கொண்டிருக்கிறார்கள் என்று உணர முடியாத அளவுக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் சமூகத்தில் மிகப்பெரிய அளவிலே மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த தலைமுறை இடைவெளியே இப்போது கணிக்க முடியாத அளவுக்கு பெரும் இடைவெளியாக மாறி இருக்கிறது. தந்தையின் விருப்பத்திற்கும் பிள்ளையின் விருப்பத்திற்கும் தொடர்பே இல்லை. தந்தையின் நடத்தைக்கும் பிள்ளையின் நடத்தைக்கும் தொடர்பே இல்லை. தந்தையின் சிந்தனைக்கும் பிள்ளையின் சிந்தனைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தந்தையை தாத்தாவை கேள்விகளால் தொலைத்தெடுக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது தந்தைக்கும் தாத்தாவுக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இப்போதைய தலைமுறை வளர்ச்சியடைந்திருக்கிறது. சிந்தனை போக்கு வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆளுமை வளர்ச்சியடைந்திருக்கிறது. இதனை, இத்தகைய தலைமுறை இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த தலைமுறை இடைவெளி மிகவும் பெரிதாகிவிடக்கூடாது. எதிரே அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற எங்களுக்கும் 20 ஆண்டுகள் கால இடைவெளி இருக்கலாம். ஆனால் அது சிந்தனை இடைவெளியாக, பெரும் இடைவெளியாக மாறிவிடக்கூடாது. அப்படி மாறாமல் இருப்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்க முடியாத தேவையாக உள்ளன. கேள்விகளை கேட்கவும் பதில்களை நாம் பகிர்ந்து கொள்ளவும், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது, இவ்வாறான நிகழ்வுகளின் ஊடாகத்தான் நிகழ்த்த முடியும், சாதிக்க முடியும். ஆகவே பே பேக் டு தி சொசைட்டி என்கிற இந்த நிறுவனம்
ஜனநாயகம் கற்போம் என்கிற பெயரில் இப்படி ஒரு நிகழ்வை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி வருவது, அந்த நிகழ்வுகளில் தவறாமல் நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை வழங்கி வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக நான் மனமுவந்த நன்றியை பேபேக் டு த சொசைட்டி அமைப்புக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிலும் இவர்கள் வழங்குகிற இந்த விருதுகள், முதல் மொழிப்போர் தியாகி நடராஜன் பெயரில் விருது, அதை போல மேக்டோஷாகா சயின்டிபிக், முதல்ல சயின்ஸுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும் என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி. ஆனால் இந்த இந்தியர்களால் மறக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி. அதற்கு சமூக கோணத்திலிருந்து, சமூக பார்வையிலிருந்து சொல்லப்படுவது, அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே புறக்கணிக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆக அவருடைய பெயரிலே விருது, பண்டிதர் அயோத்திதாசரின் பெயரிலே விருது, சாவித்திரிபாய், அன்னை சாவித்திரிபாய் முதலில் பெண்களுக்கு கல்வியை தர வேண்டும் என்கிற உந்துதலோடு மகாத்மா பூலே அவர்களும் அவருடைய அருமை துணைவியார் சாவித்திரிபாய் அம்மையார் அவர்களும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை, கூரை பள்ளியை உருவாக்கினார்கள். அந்த வரலாறு இந்திய அரசியலில் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு வரலாறு. அந்த அன்னையின் பெயரால் ஆசிரியர் விருது. ரெட்டமலை சீனிவாசனார் புரட்சியாளர் அம்பேத்கருக்கே மூத்தவர், 30-40 வயது மூத்தவர். அம்பேத்கர் பிறக்கிற போது இவர் இந்தியாவில் அறியப்பட்ட மாபெரும் தலைவர். அப்போதே இவர் ஒரு சபை, பறையர் மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருந்தார் 1891. அப்போதுதான் அம்பேத்கர் பிறக்கிறார். ஆனால் அவரே புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணிக்கிற அளவுக்கு பக்குவம் பெற்றவராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பேராளுமை ரெட்டமலை சீனிவாசன். அவருடைய பெயரால் விருது. KR நாராயணன், அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்பதை நாம் அறிவோம். குடியரசுத் தலைவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் எடுக்கிற முடிவுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் ஒத்துழைப்பதுதான் கடமை என்று இயங்கக்கூடியவர்கள். ஆனால் KR நாராயணன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்குவதுதான் ஒரு குடியரசுத் தலைவரின் கடமை என்று இயங்கியவர். ஆகவே ஆட்சியாளர்கள் எடுக்கிற முடிவை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுதலிக்கக்கூடிய அளவுக்கு, கோப்புகளை திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு துணிச்சல் பெற்றவராக இருந்தார். அவர்தான் KR நாராயணன். அதே போல LEP, ஏழு இளைய பெருமாள். இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது என்றால், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான இடஒதுக்கீடு வருவதற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டதென்றால் அதற்கு காரணம் மறைந்த பெரியவர் ஐயா இளைய பெருமாள் அவருடைய பெயரில். அதே போல விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் தியான் சந்த் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. அடுத்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த பெண்மணி கதாநாயகியாக புகழ்பெற்று விளங்கினார் என்றால் கேரளாவை சார்ந்த PK ரோசி. அவரும், அவருடைய புகழும் மறைக்கப்பட்டு விட்டது. அவருடைய பெயரால் தலித் சினிமா அவார்டு. இப்படி மறக்கப்பெற்ற தலைவர்களின், ஆளுமைகளின் பெயர்களால் விருதுகளை உருவாக்கி களப்பணியில் சிறந்து விளங்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள், இளம் சமூக செயற்பாட்டாளர்கள், ஏற்கனவே சாதித்த சாதனையாளர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பலரையும் தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிற பேபேக் டு த சொசைட்டி என்கிற
இந்த நிறுவனத்தை, இந்த அமைப்பை நான் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தோழர்களே, விருதுகள் வழங்குவது ஒரு சம்பிரதாயம் என்று கருதிவிடக் கூடாது. சாதித்தவர்களை ஊக்கப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அதை போல சாதிக்க துடிக்கிற இளம் தலைமுறையினருக்கும் ஒரு உந்துதலை தருவது முக்கியமானது, அங்கீகரிப்பது முக்கியமானது. அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையோடு தான் இத்தகைய விழாக்களை நாம் ஒருங்கிணைக்கிறோம். அண்மையிலே நமது கட்சியின் சார்பில் பேராசிரியர் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், என்னுடைய பேராசான் டாக்டர் கு சொக்கலிங்கம் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் சுடர் அவார்டு, அந்த விருதினை வழங்கி சிறப்பித்தோம். இன்றைக்கும் பே பேக் டு தி சொசைட்டி அதே விருதினை மனிதநேய விருதாக அம்பேத்கரின் பெயரில் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஹியூமானிடேரியன் அவார்டு. உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம். மார்க்சியம், லெனினியம் என்றெல்லாம் நாம் பேசினாலும், என்ன தத்துவங்களை எந்த பெயரில் நாம் அழைத்தாலும், உலகின் மிக உயர்ந்த கொள்கை அல்லது தத்துவம் அல்லது கோட்பாடு எது என்று கேட்டால் மாந்தநேயம் அல்லது ஹியூமானிட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத்தான் எல்லா மதங்களும் வலியுறுத்துகின்றன. அதை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொரு மதமும் பல்வேறு தத்துவ விளக்கங்களை தருகின்றன. நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும், பேராளுமை மிக்கவர்களாக இருந்தாலும், நம்மிடத்திலே மனிதநேயம் என்கிற அந்த மாண்பு இல்லை என்றால் நம்முடைய ஆளுமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு எல்லாம் வீண், பாழ் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் எந்த பொருளும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. ஆக மனிதன் எப்போது பக்குவப்படுகிறான் என்றால் அவனுடைய கல்வியின் மூலம் அல்லது அவன் ஈட்டுகிற புகழின் மூலம் அவன் உண்மையில் பக்குவமடைந்திருக்கிறான் என்பதை எப்போது நாம் மதிப்பீடு செய்ய முடியும் என்றால் அவனிடத்திலே மனிதநேயம் செழுமை அடைந்திருக்க வேண்டும். மனிதநேயம் என்றால் அங்கே பாகுபாடுகளுக்கு இடமில்லை. நோ டிஸ்கிரிமினேஷன். அந்த டிஸ்கிரிமினேஷன் என்பதற்கு இடமே இல்லை. மனிதநேயம் என்பது எல்லா மனிதர்களையும் தம்மை போல் மதித்து அவர்களின் உணர்வுகளை மதித்து போற்றுவதாகும். நீ என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்கிற உணர்வு மேலோங்கினாலேயே அங்கு மனிதநேயம் இல்லாமல் போய்விடும். உன்னை விட நான் உயர்ந்த சாதி என்ற இருமாப்பு வந்தாலேயே மனிதநேயம் இல்லாமல் போய்விடும். உன்னை விட நான் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவன், நீ சிறுபான்மை என்று ஒருவனை இலக்காரமாக நாம் பார்த்தால் அங்கே டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு வந்து விடுகிறது. பாகுபாடு இருக்கிற இடத்தில் மனிதநேயம் இருக்காது. மனிதநேயம் இருக்கிற இடத்தில் சகோதரத்துவம் இருக்கும், சமத்துவம் இருக்கும். மனிதநேயம் இல்லாத இடத்தில் சகோதரத்துவமும் இருக்காது, சமத்துவமும் இருக்காது. ஆகவே உலகின் தலை சிறந்த கோட்பாடு எது என்று கேட்டால் நாம் மனிதநேயம் என்று அழுத்தமாக சொல்லலாம். அந்த மனிதநேயத்தை மானுடத்திற்கு கற்றுத்தந்தவர்கள்தான், போதித்தவர்கள்தான், எடுத்துரைத்தவர்கள்தான், விளக்கியவர்கள்தான் மகான்களாகவும் புனிதர்களாகவும் போற்றப்படுகிறார்கள். அஹிம்சா என்கிற தத்துவத்தை காந்தியடிகள் எங்கிருந்து நமக்கு சொல்லுகிறார் என்றால் மனிதநேய உணர்விலிருந்து தான் சொல்லுகிறார்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடுகிறார் என்றால் அது மனிதநேயத்தையும் கடந்து மேலே ஒருபடி உயர்ந்தது. அது ஆன்மநேயம், எல்லா உயிர்களையும் நேசிப்பது. அது செடிதானே கொடிதானே என்று மிதித்து விட்டு போகிற போக்கு இல்லாமல், ஐயோ அந்த பயிர் வாடுகிறதே என்கிற போது எம் உள்ளமும் வாடுகிறது என்று அந்த பயிருக்காக வாடுகிற மனம், அதுதான் கருணையின் வடிவம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருள் என்கிற சொல்லும் அதிலே இருக்கிறது, கருணை என்கிற சொல்லும் இருக்கிறது. இந்த இரண்டும் மனிதநேயத்தோடு தொடர்புடைய சொற்கள். மனிதநேயம் இருக்கிற இடத்தில்தான் அருள் இருக்கும், மனிதநேயம் இருக்கிற இடத்தில்தான் கருணை இருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பெண்டு பிள்ளைகள் மீது காட்டுகிற பாசம், காதலர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிக் கொள்ளுகிற பாசம் அன்பு என்று பெயர். ஆனால் எந்த வரையறையும் இல்லாமல் எல்லா உயிர்கள் மீதும் காட்டுகிற பாசம் அருள் என்று பெயர். அதற்கு எல்லையே இல்லை. எல்லாவற்றையும் மதிப்பது, போற்றுவது, பிற உயிர்களுக்காக நம்மை நாமே ஒப்படைத்துக் கொள்வது, எதையும் அருவருப்பாக பார்க்காமல் அவர்களை தம்மில் ஒருவராக உள்வாங்கிக் கொள்வது என்பதுதான் கருணை. பெற்ற தாயாயிருந்தாலும் தந்தையாயிருந்தாலும் குட்டரோகம், லெப்ரசி வந்துவிட்டால் வீட்டுக்கு வெளியே வைத்து விடுகிறோம், தனி பாத்திரம் வைத்து விடுகிறோம், குடும்பத்தில் சேர்ப்பதில்லை. முதுமை அடைந்தால், படுக்கையிலேயே மலஜலம் கழித்தால் இதையெல்லாம் யார் வைத்து பார்ப்பது? கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளுங்கள், மாதம் எத்தனை 1000 வேண்டும், லட்சம் வேண்டும் தருகிறேன் என்று முதியோர் இல்லத்தில் பெற்றவர்களை கொண்டு போய் அடைக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் தெருவிலே கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி, குழந்தைகளை தூக்கி, குஷ்டரோகிகளை தூக்கி தொட்டு அவர்களின் உடலில் வழிகிற நுழைநீரை துடைத்துவிட்டு அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு உடை உடுத்தி அவர்களை நேசிக்கிற அந்த நேசம் அன்னை தெரசாவிடம் இருந்தது. அதுதான் கருணை. யார் வீட்டு பிள்ளை நமக்கென்ன என்று நினைக்காமல், இது என்ன சாதி, இவன் என்ன சாதி, இவன் என்ன மதம் என்று பார்க்காமல், இவனுக்கு என்ன நோயோ, நமக்கு தொற்றிக் கொள்ளுமோ, இது ஒரு தொற்று நோயாக இருக்குமோ என்று அருவருப்படையாமல், எதுவாயிருந்தாலும் அவர்களும் உயிர்கள் தானே, மனிதர்கள் தானே, இப்படி துன்புறுகிறார்களே, இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்களே, இவர்கள் மீது யார் கருணை காட்டுவது என்று எந்த உள்ளம் பதைக்கிறதோ அந்த உள்ளம்தான் மனிதநேயத்தின் உச்சத்தை தொட்ட உள்ளம். ஆகவே மனிதநேயம் என்பதுதான் உலகின் தலை சிறந்த கொள்கை. நீ என்ன தத்துவத்தை படித்தாலும் அதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நிற்கும். மனிதநேயம் என்பதற்கு எந்த வரம்பும் இல்லை, வரையறையும் இல்லை. அங்கேதான் சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும். ஒவ்வொருவருக்குள்ளும் மனிதநேயம் வந்துவிட்டால் ஊர் வேறு சேரி வேறு என்கிற பாகுபாடு இருக்காது. உன் வயல்காடு என் வயல்காடு என்ற பங்காளி தகராறு, வெட்டுக்குத்து, படுகொலைகள் இருக்காது. ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் நேசிக்க தொடங்கினால் யாரும் யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்காது, திருட்டு நடக்காது. எனவேதான் பெரியோர், சான்றோர் பெருமக்கள், மகான்கள் எத்தகைய உயரிய கருத்துக்களை போதித்தார்கள். வடமொழியிலே மகாத்மா என்றால் தமிழ் மொழியிலே பெரியார் என்றுதான் பொருள். மகா என்றால் பெரிய, ஆத்மா என்றால் ஆள்,
பெரிய ஆள் பெருமாள் அல்லது பெரியார். தமிழ்ல பெரியார் என்றால் வடமொழியில மகாத்மா என்றுதான் பொருள். அப்படி எல்லோரையும் பெரியார் என்று நாம் சொல்லுவதற்கு அவர்களின் பரந்த உள்ளம், மனிதநேயம் நிறைந்த உள்ளம், கருணை பொங்கும் உள்ளம், அத்தகைய மாண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீ என்ன படிச்சு டாக்டரேட் வாங்கினாலும் அது உனக்கு மட்டும்தான் பயன்படும், பிறருக்கு பயன்படாது. உன்னுடைய குடும்பத்தின் மீது மட்டும்தான் உன்னால் அந்த அன்பை விரிவாக்க முடியும். நீ காட்டுவ மனசு, என் மனைவி, என் பிள்ளை, அதை தாண்டி மனசு விரிவடையாது. இந்த மனசு எவ்வளவு வேண்டுமா, யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் அளவுக்கு மனசை விரிவடைய முடியும். மற்ற எதுவும் அந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகாது, எஸ்கலேட் பண்ண முடியாது. மைண்ட் மட்டும் அந்த மாதிரி டு தி எக்ஸ்டென்ட் எவ்வளவு வேண்டுமானாலும் எஸ்கலேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதை யூனிவர்சல் அளவுக்கு, பிரபஞ்ச அளவுக்கு மனதை விரிக்க முடியும். ஒன்றே ஒன்று, மனித நேயத்தை உள்வாங்குகிற போதுதான் என் குடும்பம், என் ஊர், என் சாதி, என் மொழி, என் இனம், என் மக்கள், என் தேசம் என்கிற வரையறைக்குள் மட்டுமே நின்றுவிட்டால் நம்மால் பிரபஞ்ச அளவுக்கு உள்ளத்தை விரிவாக்கம் செய்ய முடியாது. எனவே மாணவ செல்வங்களே, உங்கள் ஆளுமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக எவ்வளவு படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மனித நேயத்திலும் உங்களுக்கு ஈடுபாடு தேவை. உள்ளத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த அனைத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். நம்முடைய வலிமைக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும், வழிகாட்ட வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த புரிதல் தான் மனிதநேயத்தின் விளக்கம் என்பதை சொல்லி, மனிதநேய விருதினை பெற்ற என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்களையும் பாராட்டி, பல்வேறு விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்களையும் பாராட்டி, இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பேபேக் டு தி சொசைட்டி அமைப்பையும் நெஞ்சார பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சத்யா, மாணவர்கள் நான் பேர் சொல்லும்போது ஒவ்வொருத்தரா எழுந்துச்சு கேள்வி கேட்டா போதும். சரி.